திலஜன் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in கோயம்புத்தூர். பிரீமியம் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். ராஜுக்கு விரைவில் திருமணம், அது அந்த பொண்ணு தான் அப்படி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதுல எந்த ஒரு உண்மையுமே கிடையாது ப்ரோ. பட் அந்த வீடியோல கேப்ஷன் நட்பை தாண்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உங்க அண்ணனை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்கன்னா, அது அவனுக்கு கொடுத்த எக்ஸாம் வேற, எனக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம் வேற. இன்னொன்று என்ன, உங்க அண்ணனை மாதிரி தான் நீயும், உங்க அண்ணனை மாதிரி தான் நீயும் சொல்லிட்டு அதே மாதிரி நீயும் பண்ணிடுவ அப்படின்னு சொல்றாங்கல்ல. சொல்லலாமான்னு தெரியல. என்னோட மெயினான எய்மே என்ன அப்படின்னா, கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு நான் என் பிள்ளை ஒரு பிள்ளைக்கு நான் என்னோட பாஸ்ட்டை எதுவும் கொடுக்க முடியல, அது போல ஒரு 10 குழந்தைங்களை எடுத்து வளர்க்கணும் அப்படின்றது. குழந்தை தரம் 1 to 6 வரையும் தான் இருக்கும், அந்த ஏஜ்ல தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்களா மகிழ்ந்து? இந்த வயசுல தான் நான் பாப்பாவை தூக்க முடியும், கொஞ்சம் முடியும், பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது ஒரு வயசுக்கு சாடி ப்ரோ ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, பாப்பா இருக்கிற வரைக்குமே என் நெஞ்சில் தான் படுத்து தூங்குவாங்க. பசிக்கு மட்டும்தான் அவங்க அம்மா கிட்ட போவாங்க, மற்றபடி என் கூடவே தான் இருப்பாங்க. அதனால அது ரொம்ப அந்த ஏக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆக்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அது மாதிரி தனியாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன். எதுவுமே பெருசாக ரீச் ஆகலை. பாப்பா வச்சு போடும்போது ரீச் ஆகுது, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சினால மட்டும் தான் ரீச் ஆகுது. அதனால் நீங்கள் நெகட்டிவ் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு திமிருன்னே வச்சுக்கலாம். அது திமிரில் தான் பண்ணுறது. மணி நெகட்டிவிட்டே விரும்பாத ஒரு ஆள், எனக்கு கான்ட்ரவர்சியே வேண்டாம், அதுலேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் என்னன்னா எனக்கு கான்ட்ரவர்சி தான் வேணும், பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணி போடுங்க. என்ன காரணம்? அது ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹீரோ ஹீரோயின் யாருக்கா இருந்தாலும் சரி, அவங்களோட வேலை என்னன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது தான். என்னோட ஆடியன்ஸுக்கு என்ன கான்ட்ரவர்சி தான் வேணும்னு நினைக்கிறாங்க போல. அப்போ அதுதான் நான் கொடுக்குறதான் கரெக்டுன்னு நான் யோசிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எல்லாரும் அண்ணா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அழகாக பண்ணுறீங்க, க்யூட்டாக பண்ணுறீங்கன்னு மணியோட தம்பின்றதுக்காக வர்ற கமெண்ட்லாம் நான் உண்மை நம்பிட்டேன். ஓ நம்ம சூப்பராக பண்ணுறோம் போல, நம்ம நல்லா பண்ணுறோம் போல அப்படின்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது, நீங்களாம் ஒன்றுமே இல்லடா, சும்மா உன்னை மணியோட தம்பின்றதுனால தான் பாராட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு. நீ பேசி திரும்ப சொன்னீங்க மணியோட தம்பி அப்படின்னு ஒரு டேக் வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதை அக்செப்ட் பண்ணிக்க ஓகே, ஹாப்பியாக இருக்கா? இல்லைனா இல்லை நான் தனி அப்படி மாதிரி இருக்கா? எனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் எனக்கு இந்த அடையாளத்துக்குள்ளே இருக்கிறது பிடிக்கல. கலட்டாண்டர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அண்ட் பிரபலமான ஒரு யூடியூபர் ராஜு மகிழினி. வணக்கம். வணக்கம் வணக்கம் பிரதர். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இன்ஃப்ளூயன்சராக மாறுச்சு? ஏன்னா உங்களை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் நான் பார்த்துருக்கேன். உங்களை தனியாக இன்டர்வியூ எடுத்தோ இல்லைனா நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் வாழ்க்கை வந்தீங்களோ யாருமே கேட்டதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்படி கேட்குறேன், இன்ஃப்ளூயன்சர் வாழ்க்கைக்குள்ள எப்படி வந்தீங்க? அதுதான் ப்ரோ. ஃபஸ்ட்டு இப்போ டிஸ்க்ளைமர்லேயே சொல்லிக்கிறேன், எல்லாருமே இவனுக்கு என்ன தகுதி இருக்குது, இவனை எதுக்கு இன்டர்வியூ எடுக்கிற அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே கேட்டுருவாங்க. உங்களுக்கு தான் அது நெகட்டிவ் நிறைய வரும். அப்படிலாம் இருக்கே இருக்காது ப்ரோ. என்ன இது இன்டர்வியூக்கு என்ன தகுதி வேணும்? உங்களுடைய அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு தகுதி இருக்குல்ல. அதுதான் அவங்களுக்கு நம்ம என்ன கொஸ்டின் கேட்குறோம், என்ன ஆன்சர் பண்ணுறோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. இவனை எதுக்கு எடுக்கிறீங்க, இவன் என்ன சாதிச்சான் அப்படின்றது மட்டும் தான் கேட்பாங்க. அதனால அது நீங்கள் தான் அந்த நெகட்டிவ்லாம் சமாளிச்சுக்கணும். இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது எப்படின்னா, நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அதே மாதிரி ஈக்குவலாக சேட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே ஊர் சுற்றுற பையன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற பையன் எனக்கு இந்த மீடியா ஃபீல்டோ எதுவுமே பிடிக்காது. ஸ்டார்டிங்கில் மணி தான் பயங்கரமாக டிக்டாக் காலத்துலேருந்தே டிக்டாக் பண்ணுறப்போ அப்போ நானும் அவனை கிண்டல் அடிப்பேன். இன்னும் இப்படி பண்ணுற ஒரு மாதிரி கிரிஞ்சாக பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு அவனை கிண்டல் அடிச்சிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு அவன் பண்ணுறதும் முடியாது, எனக்கும் அந்த பயம் கூச்சம் ரொம்ப உண்டு. அதனால் அதெல்லாம் போகிறதே இல்லை. என்னன்னா ஊரில் நான் கொஞ்சம் பசங்க மத்தியில் நான் தான் ரொம்ப ஃபேமஸ். மணிக்கிட்ட எல்லாருமே என்னன்னா என்ன ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், அந்த மாதிரி தான் பழகுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல பையன்ற கேரக்டர்லேயே இருப்பான். நான் அப்படி கிடையாது, நல்லா ஊர் சுற்றுறது, அப்படி ஜாலியாக இருக்கிற பையனாக இருப்பேன். அதனால் என்னென்னா எல்லாருக்குமே பிடிக்கும். சென்னையில் இருந்தோம், சென்னையில் தாம்பரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மணியும் இங்கே தான் இருந்தான். நான் ஒரு மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு போனோமா. ஊருக்கு போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. நான் கூட சரி என்னையே தான் பார்க்க வருவாங்க, ஏன்னா மணி யாரும் தேடவே மாட்டாங்க. என்னையை தான் பார்க்க வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த வரம்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வரேன். அப்படி நவுலு உங்கள் அண்ணன் எங்கே அப்படின்றேன். என்னடா அண்ணன் எங்கன்றானுங்க அப்படின்னு. ஏன்னா அவனை தேடவே மாட்டாங்க யாரும். ஏன் என்ன வச்சுட்டீங்கன்னா அவங்க கூட ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்க, என் அண்ணன் தான், என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான் சொன்னால் எவனை நம்பவே மாட்டேங்கிறான், ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ என்னடா இது, நம்மளை தான் தேடி பசங்களாக வருவாங்க, இப்போ என்னடா எல்லாரும் தேடி அவனை வராங்களேன்ற மாதிரி ஒரு ஜெலஸ்னால, அதனால தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு யோசித்தேன். ஆனாலுமே வர விருப்பம் இல்லாமல் பயம் கூச்சம், அதனால் ஒதுங்கி இருந்துட்டு இருந்தேன். மணி எவ்வளோ ட்ரை பண்ணுவான், நான் உனக்கு வீடியோ எடுத்துறேன், நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படி இப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரியாக்ஷன் வராது, ஒன்றுமே வராது. அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மணியோட தம்பி அப்படின்ற ஒரு பேரில், அந்த ஒரு அடையாளத்தினால தான் எனக்கு நான் பண்ணும்போது வீடியோ ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே நல்ல திறமையானவங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்மளே நிறைய பார்த்துருப்போம். இன்ஃப்ளூயன்சர் எவ்வளோ பேர் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க.
20K 25K ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களோட திறமெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு அப்ரிசியேஷன் வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, மணியோட தம்பி அப்படின்ற ஒரு அடையாளத்தினால நான் ரொம்ப ஈஸியாக எனக்கு கிடச்சிருச்சு. மித்தவங்களாம் ரொம்ப கஷ்டப்படும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. நான் என்னன்னா இந்த சொன்னோன்னே எல்லாத்தையும் நம்பிடுவேன். அதனால எனக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாரும் அண்ணா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, அழகாக பண்ணுறீங்க, க்யூட்டாக பண்ணுறீங்கன்னு மணியோட தம்பின்றதுக்காக வர்ற கமெண்ட்லாம் நான் வந்து உண்மை நம்பிட்டேன். ஓ நம்ம சூப்பராக பண்ணுறோம் போல, நம்ம நல்லா பண்ணுறோம் போல அப்படின்னு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் போக போக தான் தெரியுது நீங்களாம் ஒன்றுமே இல்லைடா, சும்மா உன்னை வந்து மணியோட தம்பின்றதுனால தான் பாராட்டுறாங்க அப்படின்றது தெரிஞ்சு. அப்போ நான் அதை வந்து மாற்றணும்னு யோசித்தேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த அடையாளத்துக்குள்ளே சுற்றிட்டு இருந்தோன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஃபீல்டு. இப்போ நீங்களும் சீரிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆமாம், நானும் வெப் சீரிஸ், ஷார்ட் ஃபிலிம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க மணியோட தம்பி அப்படின்னு ஒரு டேக் வந்து வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அதை அக்செப்ட் பண்ணிக்க ஓகே ஹாப்பியாக இருக்கா, இல்லைனா வந்து இல்லை நான் தனி அப்படி மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லை, எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல தான். ஏன்னா எனக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனால் அது உண்மை தான், அவனோட அடையாளத்தில் தான் நான் வந்தேன். அதை நான் அக்செப்ட் பண்ணி அந்த உண்மைன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆனால் எனக்கு இந்த அடையாளத்துக்குள்ளே இருக்கிறது பிடிக்கல. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் வாழ்க்கைக்கு வந்தது ஏன்டா வந்தோம்னு நினைக்கிறீங்களா, இல்லை வராமே இருந்துக்கலாம்ப்பா, நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கலாம்ப்பா அப்படி மாதிரி? அது வந்து ஒரு டைமில் இந்த கான்ட்ரவர்சியாக அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பேசாமல் நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தால் இந்த இதெல்லாம் சந்திச்சிருக்க வேண்டாம். ஏன்னா மணி வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள். எதனாலுமே வந்து அஃபிஷியலாக மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாள். எனக்கு ஒன்று டக்கு டக்குன்னு கோவம் வரும், சண்டை போடணும் இப்படின்ற மாதிரியே தான் இருப்பேன்னா, எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுற பக்குவம் தெரியல. சின்ன பையன் மாதிரியே இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு அந்த டைமில் பேசாமல் வராமல் இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணே தவிர, அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறவங்க எல்லாருமே ஒரு குரூப் தான். மித்தவங்க எல்லாருமே நம்மளை பாராட்ட தான் செய்கிறாங்க. அதனால சரி அந்த குரூப்பை நம்ம கவனிக்க வேண்டாம், நம்மளை பாராட்டுறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப் இருக்குது, அந்த குரூப்பை மட்டும் கவனிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி இங்கே இருக்குன்ட்டு. நீங்கள் பேசிக்காகவே நானும் உங்களோட பழகிருக்கேன், ஒரு இன்னசென்ட்டான ஆள் தான் நீங்கள். யார் சொன்னாலும் நம்பிடுவேன்னு சொல்லுவீங்களா, யார் சொன்னாலும் நம்பிடுவேன் அப்படிங்கிறப்போ எனக்கு டக்குன்னு கோவம் வரும். அப்படிங்கிறப்போ இது வந்து உங்களோட ரியல் லைஃப் வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கா? நான் யாருன்னா நம்புறது, அதுக்கப்புறம் வந்து இது கோவப்படுறது, இந்த மாதிரி என்னென்ன இன்சிடென்ட் அதை சொல்ல முடியுமா? நான் வந்து இப்போ நம்பிட்டேன், இந்த அளவுக்கு காசு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி. காசு விஷயத்தில் நான் பெருசாக அது கேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஏன்னா நிறைய ஏமாந்துருக்கேன் காசு விஷயத்தில். ஆனால் அதனால் எனக்கு அது வலிக்கலை பெருசாலாம், அது வலியாலாம் தெரில. அது சரி இன்னைக்கு போனால் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். இன்னொன்று என்னென்னா, ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன் ப்ரோ. எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேயே எங்களை எப்படி வளர்த்துட்டாங்கன்னா, இப்போ 500 தான் எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசில் சம்பளம். அப்போது மாத சம்பளம் 500 தான், அதை வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும். 3 பேரையும் வளர்க்கணும், நான் அண்ணன் தங்கச்சி 3 பேரையும் வளர்க்கணும். 500 சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. மணியும் என் தங்கச்சி வந்து ஜெனியூனு, அவங்க வந்து பொய் சொல்லியோ இல்லை எந்த இதுவும் ஆனால் நான் அப்படி கிடையாது. சும்மா திருட்டுத்தனமாக ஏதாவது காசு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் போயிட்டு நான் அம்மாட்ட இந்த மாதிரி எனக்கு கைடு வாங்கணும், நிறைய நோட் புக்லாம் வாங்கணும், அதனால் ஒரு 300 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்கும்போது அந்த 500 300 எடுத்து கொடுத்துட்டாங்க. 500 வச்சு தான் அந்த மாதமே ஓடணும். நைட்டு நான் மணி எல்லாரும் தூங்கும்போது மணிக்கு தெரியும் நான் பொய் சொல்லி தான் வாங்குறேன்ட்டு. ஒன்று அவன் இன்டெரக்டாக என்கிட்ட சொல்லி காட்டுறான், இந்த மாதிரி நீ வாங்கிட்டு இந்த மாதம் ஃபுல்லாக அம்மா எப்படி ஓட்டுன்னு நினச்சி நான் இப்போ அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். அப்புறம் நான் ஒரு நாள் அம்மா தனியாக மிஷினில் தச்சிட்டு இருக்கும்போது போய் கேட்குறேன், அம்மா நீ இப்படி கேட்டோன்னே கொடுத்துட்டே இந்த மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, இப்போ நான் வந்துட்டு 300 கொடுத்துட்டேன்னா அப்போ நான் வந்துட்டு இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டுறதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மிஷின் தைக்கணும், தையல் தைப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தைக்கணும். அப்போ தைச்சாதான் இந்த மாதத்தை நான் ஓட்ட முடியும், கடன் வாங்காமல் ஓட்ட முடியும். அப்போ நான் இப்போ வந்து தைக்கும் போது ஒரு 1000 ரூபாய்க்கு பழகிடுவேன், 1000 ரூபாய்க்கு தைச்சு பழகிடுவேன். அப்போ அடுத்த மாதம் நீ வந்து கேட்கப்படுதில்லை, மாதம் இப்படி கேட்கப்படுதில்லை. அப்போ எனக்கு அந்த உழைக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். காசு கையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சரி போதும் இருக்குன்னு உட்கார தான் தோணும், செலவு பண்ணால் மட்டும் தான் அடுத்து சம்பாதிக்கணுன்றது தோணுன்றதை சின்ன வயசுல விதைச்சிட்டாங்க. இதை வந்து மணிக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சு தங்கச்சிக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுன்னு தெரியல. எனக்கு வந்து காசு எவ்வளோ இருந்தாலும் உடனே செலவு பண்ணிடணும், போயிடுச்சுன்னா அடுத்து நம்ம தேவைன்னா ஏதாவது சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான். அதனால் இந்த காசு விஷயம் என்னை பெருசாக பாதிக்கவே இல்லை. நிறைய பேர் கேட்பாங்க, சும்மா தான் சொல்கிறாங்கன்னு தெரியும், இன்னும் சரக்கு அடிக்கிறதுக்கெலாம் கேட்பாங்கன்னு தெரியும், தெரிஞ்சாலுமே அது போய் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சாலுமே கொடுத்துருவேன். கொடுத்துட்டு அது ஏமாத்துறாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த விஷயத்துலாம் என்னை பாதிச்சதில்லை. மற்றபடி ஒரு சில விஷயங்கள் தான் அது பாதிச்சதுன்னு இந்த பர்டிகுலராக ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி ரிலேட்டடாக வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இது விஷயங்கள் தான் பாதிச்சதுன்னா, இந்த டக்குன்னு நம்புறதுனால பாதிச்சதுன்னா இந்த ஃபீலிங்ஸ் தான், இந்த மாதிரி இதுதான். குரல் வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்கு, ஏன் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரிங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு, அது ரூமரா உண்மை தகவலா வந்து நீங்க சொல்லணும். அதாவது வந்து ராஜுக்கு வந்து விரைவில் திருமணம், அது வந்து அந்த பொண்ணு தான் அப்படி வந்து சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை? 0% உண்மை. அதில் எந்த ஒரு உண்மையுமே கிடையாது ப்ரோ. என்னென்னா, நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் இப்போ தேனியில் வந்து நான் வந்து எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி இந்த ஈரோடில் ஒரு அண்ணன் பூபாலன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர், அவரோட இதில் தான் எல்லாமே ஒர்க் பண்ணிருந்தேன். சடனாக இப்படி நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, அதனால் எங்களுக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு தேனியிலேருந்து ஒரு டீம் என்னையை வந்து அப்ரோச் பண்ணாங்க. சரி நம்ம ஒரே டீமில் பண்ணிட்டு இருக்கோமே, இன்னொரு டீமில் போய் பண்ணலாமேன்னு சொல்லி போனது தாங்க. நீங்கள் ஒரு 2.5 வருஷம் நீ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எந்த ஒரு பொண்ணு கூட ஒரு சின்ன போஸ்ட் கூட வந்திருக்காது. நான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன்.
வேண்டாம். ஏன்னா எனக்கு எதனால் வேண்டாம்னு யோசிக்கிறேன்னா, என்னையே பேசுவாங்கன்றதுனால எனக்கு பயமே இல்லை. அது பேசுகிறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்னால் அந்த பொண்ணை பேசும்போது, சப்போஸ் அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தோ, இல்லைனா அவங்க அப்பா அம்மா காதுக்கெலாம் போகும்போது அவங்க பெரியவங்க. இந்த மாதிரி உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பற்ற ஒருத்தவங்க கூட டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா, ஆடிட்டு இருக்கா, வச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க காதுக்கெலாம் போகும்போது, அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்குமான்னு தெரில. அதனால் அது ரொம்ப இதாவாங்க. அதே மாதிரி பாய் ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் சரின்னு அக்செப்ட் பண்ணாலும் அடுத்தது என்ன ஆள் வந்து இப்படி சுற்றி வைக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கு போகும்போது அவனுக்கும் ரொம்ப அது ஹார்ட்டிங்காக தான் இருக்கும். ஏன் நான் அந்த இடத்துல இருந்தாலும் எனக்கும் ஹார்ட்டாக தான் இருக்கும். அதனால் நான் எந்த பொண்ணு கூடயும் வீடியோவே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். வீடியோவோ போஸ்ட்டோ எதுவுமே போடக்கூடாதுன்னு தான் இருந்தேன். அந்த வெப் சீரிஸ் அப்போ இவங்க எல்லாருமே எனக்கு என் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் அவ்வளோதான். அந்த அகலிகைன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அப்புறம் அர்ச்சனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, இன்னும் நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட் தான். அப்போ ஃபோட்டோ எடுக்கணும்னு என்கிட்ட கேட்டே இருந்தாங்க. நீங்கள் இந்த ஷூட் முடியறதுக்குள்ள ஒரு ஃபோட்டோவாவது நம்ம எடுத்து போடணும் அப்படின்னாங்க. நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்புறம் நான் ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லிட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, நான் ஃபோட்டோ ஏதோ ஒன்று போட்டேன்னா உனக்கு இந்த மாதிரி பின்னாடி பேக் ஃபயர் ஆகும், இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயம் பேசுவாங்க, அதனால உங்களுக்கு இது ப்ராப்ளம் ஆயிரும், அதனால வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க என் கூட மட்டும் ஒர்க் பண்ணல, ஆல்ரெடி அவங்க நிறைய ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ன வெளியில் தெரியல, அவ்வளோதான். ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நிறைய வெப் சீரிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மாடலிங் ஷூட் இதெல்லாம் போயிருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட் அவ்வளோதான், நான் எல்லாரு கூடயும் பண்ணுற மாதிரி தான் உங்கள் கூடயும் பண்ண போகிறேன், அதனால் இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னொன்று அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் கூட பண்ணும்போது என்னோட ஐடியும் கொஞ்சம் ரீச் ஆகும், நானும் கொஞ்சம் வெளியில் தெரிவேன் அப்படின்னு தான் 2 பேருமே யோசிச்சாங்க. நான் யாருக்குமே பிரோஜனம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன்ற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருந்துட்டு இருந்துச்சு. எதுக்கு நம்ம இப்போ நான் பெருசாக யாருக்குமே பிரோஜனமே இல்லை, நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்கோமே, சரி நம்ம இவங்களுக்காவது பிரோஜனமாக இருந்துட்டு போயிடலாம், இவங்க ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்காவது பிரோஜனமாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு. அது எனக்கு இன்னொரு மென்டாலிட்டி என்னன்னா, பொண்ணுங்கனாலே இங்கே இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபேம் ஆயிடலாம். ஆனால் இவங்க பொண்ணுங்களாக இருந்தும் நல்ல டேலண்டாக இருந்தும் இவங்க ஏன் ஃபேம் ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பார்த்தா, இவங்க எதுவும் கிளாமராவோ இல்லை வேறு இந்த மாதிரி வல்கராவோ எதுவும் வீடியோ போடுறதில்ல. ஓ, நீங்கள் கிளாமராக வல்கராக போட்டால் தான் வளர்த்து விடுவீங்களாடா, இந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் வளர்த்து விட மாட்டீங்களாடான்ற ஒரு ஆதங்கத்தில் தான் சரி நான் பண்ணுறேன், நான் எப்படியாவது உங்களை வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணது. அது ஸ்டார்டிங்கில் கான்ட்ரவர்சி ஸ்டார்டிங்லேயே பூம் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், சரி வளர்கிறதுக்கு நம்ம திவாகரன் அப்புறம் ஜிபி முத்தண்ணன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்களா, அவங்களோட வழியவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது எனக்காக என்னோட சுயநலத்துக்காக பண்ணலன்றதை தாண்டி அவங்களோட நலன் இருக்குது இதில், அதனால நம்ம பண்ணலாம், அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கான்ட்ரவர்சி ஆனாலும் பரவாயில்ல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணது தான். பட் அந்த வீடியோவில் வந்து கேப்ஷன் வந்து நட்பை தாண்டி இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. கேப்ஷனா? அப்படி எதுவுமே இருந்திருக்கு. அதாவது என்னுடைய ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வந்து நிறைய போடுறாங்க அப்படிங்கிறப்போ எங்களுக்கு பார்க்கும்போது சே ஆமாம்ல இவங்க சேர்ந்தா நல்லா தானே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அது நாங்கள் வேணுமே பூம் பண்ணுறது, எங்களுக்கு வந்து வளரணும்னு முடிவு பண்ணிட்டோம். இவங்ககிட்ட என்னத்தை திறமையை காமிச்சாலும் சரி, ஒன்று வந்து நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப திறமையாக இருக்கணும், அது ரெண்டுமே இங்கே இல்லை. ஏன் ப்ரோ அழகாக ப்ரோ இருக்கீங்க? அது எதுவும் இல்லை. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சினால தான் வளர முடியும்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா, நான் ஆக்ட் பண்ணி நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அது மாதிரி தனியாக நிறைய வீடியோ போட்டிருப்பேன், எதுவுமே பெருசாக ரீச் ஆகலை. பாப்பா வச்சு போடும்போது ரீச் ஆகுது, இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சினால மட்டும் தான் ரீச் ஆகுது. நான் இன்ஸ்டாகிராம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும்னு நான் நினச்சிட்டேன். அதனால் நீங்கள் நெகட்டிவ் எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு திமிருன்னே வச்சுக்கலாம். அது திமிரில் தான் பண்ணுறது. எனக்கு என்னென்ன ஆச்சரியமானா, மணி வந்து நெகட்டிவிட்டே விரும்பாத ஒரு ஆள், வந்து எனக்கு கான்ட்ரவர்சியே வேண்டாம், அதுலேருந்து எப்படியாவது வந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். நீங்கள் என்னன்னா வந்து எனக்கு கான்ட்ரவர்சி தான் வேணும் பரவாயில்ல அப்படின்னு அக்செப்ட் பண்ணி போடுங்க, என்ன காரணம் அது? இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு ஹீரோ ஹீரோயின் யாருக்காக இருந்தாலும் சரி, அவங்களோட வேலை என்னன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது தான். நம்ம ஆடியன்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறது அவங்களோட வேலை. என்னோட ஆடியன்ஸுக்கு என்ன வந்து கான்ட்ரவர்சி தான் வேணும்னு நினைக்கிறாங்க போல, அப்போ அதுதான் நான் கொடுக்குறதான் கரெக்டுன்னு நான் யோசிக்கிறேன். அவன் வந்து அப்படி கிடையாது, நம்ம வந்து நல்ல விதமாகவே போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவன் அப்படி நினைக்கிறான், அது அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலன்றது அவனுக்கு தெரியல. என்ன சுற்றி உள்ளவங்களுக்குலாம் வந்து நான் இப்படி இருந்தால் தான் பிடிக்குது போல, கான்ட்ரவர்சியில் இருந்தால் தான் பிடிக்குது போல, அதை நீங்கள் என்ன பிடிக்குன்னு ஆசைப்படுறீங்களோ அதே நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு. இப்போ உங்கள் லைஃப்லேயே ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நான் பர்சனல் வாழ்க்கைக்குள்ள போல, நீ ஆஸ்பத்திரியில் இருந்தீங்கல்ல, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அதாவது நம்ம ஏன்டா குடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருந்துச்சா, இல்லை என்ன தொடர்ந்து என்ன குடிச்சோம் அந்த மாதிரி இருந்துச்சா உங்களுக்கு? என்னெல்லாம் தோணுச்சு உங்களுக்கு அப்போ? எனக்கு அந்த டைமில் குடிச்சது தப்புன்னு தோணலை சீரியஸாக. ஆனால் இது வந்து சொல்லக்கூடாது, இது நிறைய பேருக்கு இதாகிடும், ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா எனக்கு குடிச்சது தப்புன்னு தோணலை, இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோமே இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ஏன்னா என்னோட மைண்ட் செட் அப்போ என்ன இருந்துச்சுன்னா, நம்ம எதுக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மட்டும் தான். இப்போ நான் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன், மெயினான ரீசன் வேணும், ஏதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு பிரோஜனமாக இருக்கணும், அப்படி கிடையாது. இப்போ அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அண்ணன் இருக்கான்ற மாதிரி என்னோட மைண்ட் செட். ஆனால் அப்படி கிடையாதுன்றது இப்போ தான் புரியுது. அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு அண்ணன் இருக்கா, அண்ணனை பார்த்துக்கிறதுக்கு அம்மா இருக்கிறாங்க, தனானி இப்போ வந்துட்டாங்க, அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளையை பார்த்துக்கிறது பிள்ளை இப்போ அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. அதனால நம்ம இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட். அது ஏதோ ஒன்று நடந்தால் நல்லது அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அந்த இடத்துல. இன்னொன்று வந்து நான் ரொம்ப 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 செல்ஃபிஷ். எதில் சொல்கிறேன்னா, நான் வந்து யாரை பற்றியுமே யோசிக்க மாட்டேன், எனக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் ரொம்ப டீப்பாக யோசிப்பேன். அதனால் இப்போ மணி கஷ்டப்படுறான், அந்த டைமில் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டான்.
அங்கங்கே நலஞ்சான் வச்சான். அதே மாதிரி அம்மாவும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா என்னதான் 2 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளை உயிரோட இருந்தாலும் இன்னொரு பிள்ளை போகுதுன்னா அதை ஏற்றுக்க முடியாதுல்ல அவங்களால. அவங்களும் அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க அழுகுறாங்க, இவன் இவ்வளோ கஷ்டப்படுறான், நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. அந்த டைம்லையுமே நான் பாப்பா மைண்டு மட்டும்தான் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால எனக்கு அது கஷ்டமாகவே தெரில. எப்போ ரியலைஸ் பண்ணீங்க? ரியலைஸ் பண்ணது எப்போனா அப்புறம் கொஞ்சம் கட்டத்துக்கு அப்புறம் என்னை விட்டு எல்லாருமே விலக ஆரம்பிச்சாங்க. என் கூட சுற்றிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியில் எங்கள் சொந்த பந்தம் எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது வந்து பதட்டப்பட்டு ஓடி வந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து அவனுக்கு இதே தான் பொழப்பு, அப்படி தான் அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும்போதெல்லாம் என்ன சொல், அவன் குடிக்காமல் இருந்தான்னா அவனை மாதிரி நல்லவன் எவனுமே கிடையாது, குடிச்சானா அவனை மாதிரி மோசமான எவனுமே கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் வெளியில் வந்து கொஞ்ச நாளைக்கு திரும்ப தொட்டேன். நான் உண்மையாகவே ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கப்புறம் தொடவே கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் என்ன தான் பண்ணாலும் திருந்த மாட்டான், அப்படி இவன் தனி கை கழுவி விட்டுலான்ற மாதிரி எல்லாருமே ஒரு நம்ம கூட இருந்தவங்களே நம்மளை விட்டு விலகி போயிட்டே இருந்தாங்க. அப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சு, நம்ம எதுக்காக நம்மளை எல்லாருமே விட்டு போகிறாங்க, அந்த அளவுக்கு இது வந்து ஒரு கெட்ட ஒரு விஷயமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு அப்போவுமே அது கெட்ட விஷயம் இல்லைனே தான் மைண்டில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாலே ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, வெளியில் யாராவது வந்து ஃபோட்டோ எடுக்க வராங்கன்னா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது, அப்படியே ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகுது. ஐயோ நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்ற, பக்கத்துல இருந்து பேச முடியல, பேசினா ஸ்மெல் அதனால பேசவும் முடியல. இப்படிலாம் இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கப்புறம் நம்ம தொடவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து இப்போ ஒரு 6-7 மாசமா தொடரதே இல்லை. கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் என்னன்னா இருந்தாலும் இப்போ மணி வந்து மூவ் ஆன் ஆயிட்டாரு. இப்போ ராஜ் எப்போ மூவ் ஆன் ஆவாரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்களே, உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கா? சரி மூவ் ஆன் ஆகணும், அடுத்த வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு? திருமணம் பண்ணணும் இல்லை லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் பேப்பர் இருக்குது ப்ரோ. எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸாமுக்கு அவங்கவுங்களுக்கு தான் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதுலாம் தெரியும். சில கொஸ்டின் தப்பாகலாம், சில கொஸ்டின் கரெக்டாக இருக்கலாம். நம்ம தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். இங்கே எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணனை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணீங்கன்னா, அது அவனுக்கு கொடுத்த எக்ஸாம் வேறு, எனக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம் வேறு. அதனால் அவனுக்கு தெரிஞ்ச ஆன்சர் அவன் எழுதுறான். அவன் வந்து அவனுக்கு கண்டிப்பாக மூவ் ஆன் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. அதனால் கல்யாணம் பண்ணுறான், கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் பேப்பர் வேறு, அதுக்கான ஆன்சர் நான் தான் எழுதணும். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணணும் இந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. இன்னொன்று என்ன, உங்கள் அண்ணனை மாதிரி தான் நீயும், உங்கள் அண்ணனை மாதிரி தான் நீயும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீயும் பண்ணிடுவ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ நான் கேட்ட தப்பாயிரும். இவன் இப்போ பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் செத்து போயிட்டு அது மாதிரி தான் நீயும் நாளைக்கு செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் கரெக்ட் தான்? அதே மாதிரி தான் அவன் அப்படி பண்ணானா அதே மாதிரி நானும் பண்ணுவேன்னா அது எந்த விதத்தில் கரெக்டுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வல்கரை கேட்டுருவேன், ஆனால் வல்கரை கேட்டால் மீடியாவுக்குள்ளே தப்பாக போயிடும். அதனால அவங்க புரிதல் இல்லாமல் அப்படி கேட்குறாங்க. இப்போ ராஜ் ஃபேன்ஸ் கேட்பாங்கல்ல, எப்போ வந்து கல்யாணம் பண்ண போறீங்க, எப்போ வந்து நீங்கள் சிங்கிளாகவே இருக்கீங்க, வந்து எப்போ கல்யாணம் பண்ண போறீங்கன்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு உங்களோட ஆன்சர் என்ன? அதுதான், நான் இப்போ நல்லா இருக்கிற சிங்கிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எதனால நானாக செல்ஃபாக முடிவெடுக்கிறேன், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, நானே சுயமாக நல்லா இருக்கிறேன். அதனால் கல்யாணம் கமிட்மெண்ட்டுன்னு திரும்ப போய் இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லை. இங்கே ஃபேமிலி சைடு அம்மா மணி எல்லாரும் தான் எப்படியாவது இவனை மேரேஜ் பண்ண வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நான் அவங்ககிட்ட பண்ணிக்கிறேன் சும்மா தலையாட்டும். ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் இருக்குது? எனக்கு வந்து சரி நமக்கும் ஒரு பாப்பா இருக்கு, மகள் நீ இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லைனா வந்து இல்லை எனக்கு சிங்கிளாகவே இருக்கணும் அப்படி மாதிரி இருக்கா? இல்லை, இதில் நான் வந்து என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஒரு பேரண்ட்டாக யோசிக்கிறேன். இப்போ பாப்பா மகிழ் நீ நாளைக்கு வளர்ந்து ஒரு பையனை நான் கல்யாணம் பண்ண போகிறேன்ப்பா, அவன் வந்து ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை இருக்குப்பா, ஆனால் அவன் ரொம்ப நல்லவன்ப்பான்னு சொன்னால் நான் செல்ஃபிஷாக தான் யோசிப்பேன். நான் அவன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் எவ்வளோ தியாகியாக இருந்தாலும் நான் கட்டி கொடுக்க சம்மதிக்கவே மாட்டேன். எனக்கு அது மனசு உறுத்தும் கண்டிப்பாக. அதனால் அதே தான் நான் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறேன்னா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் சைடும் அப்படி தான் யோசிப்பாங்க. அது வந்து நான் ஒரு பேரண்ட்டாக யோசிக்கும்போது அது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு கல்யாணம் இப்போ சில பேர் அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்க, டிவோர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி இல்லை குழந்தை பெற்றுக்கிட்டவங்க, இவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து வாழ்க்கை கொடுக்கலாம்லன்ற மாதிரி சில பேர் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் நான் வந்து எப்பவுமே ஃப்ராங்காக தான் பேசுவேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த மாதிரி ஒரு பரிதாபத்தினால ஒருத்தங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னா அதில் ஒரு லவ் இருக்குமா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எனக்கு வந்து அந்த பரிதாபம் மட்டும் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் தான் இருக்கும். அதனால எனக்கு வந்து லவ் வேணும். அதாவது நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா அவங்க மேலே எனக்கு உண்மையாகவே அவங்களை பிடிச்சிருக்கணும், அவங்கள லவ் பண்ணணும், அவங்களை கல்யாணம் பண்ணணும். அதுதான் வந்து எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. சில பேர் வேணால் இந்த நான் நல்லவன் தியாகி அப்படின்றதுக்காக நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர் வெளியில் வேஷம் போடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து எல்லாருக்குமே அந்த லவ் இருந்தால் மட்டும்தான் அந்த இது ஹெல்த்தியாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். அதனால் கண்டிப்பாக அப்படி ஒரு பொண்ணு எனக்கு வரப்போறதில்லை, லவ் வரப்போறதில்லை. அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிற ஒரு பொண்ணு மேலே எனக்கு லவ் வந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் சைடு யோசிக்கும் போது எனக்கு வேணாம்னு தோணுது. அதனால் கல்யாணமே வேணாம், நம்ம இப்படியே இருந்துடலாம், ஜாலியாக இருக்குது இதுவே அப்படின்னு எல்லாருமே கேட்குறது என்ன, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்கன்றாங்க.
அந்த கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் அந்த டைம்லேயே. இந்த மணி குழந்தை வளர்ந்துரும், அந்த குழந்தைய நான் பார்த்துப்பேன். இன்னும் நான் சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். அது சொல்லலாமான்னு தெரியல. என்னோட மெயினான எய்மே என்ன அப்படின்னா, கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு நான் என் பிள்ளை ஒரு பிள்ளைக்கு நான் என்னோட பாஸ்ட்டை எதுவும் கொடுக்க முடியல. அதுக்கு பதிலா ஒரு 10 குழந்தைங்களை எடுத்து வளர்க்கணும் அப்படின்றது. அதாவது இந்த ஆசிரமம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஜெயில் எல்லா ஆசிரமும் சொல்லலை, ஒரு சில இடத்துல வந்து இந்த ஜெயில் மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீடமாக என் குழந்தைய நான் எப்படி வளர்த்தனோ அந்த மாதிரி வளர்த்த. எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா கூட ஜூடியோ, மேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ராயலான இடத்துல எடுத்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு ராயலாக வளர்க்கணும் ஒரு 10 பேரை. ஏன் ஒத்த பிள்ளை கொடுக்க முடியாத பாஸ்ட்டை மொத்தம் அந்த 10 பிள்ளைக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் இருக்குது. பட் இந்த குழந்தைத்தனம் வந்து 1 to 6 வரையும் தான் இருக்கும், அந்த ஏஜில் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்களா மகிழ்ந்துட்டு இருந்து? நான் இதுதான் எல்லாத்தையுமே சொல்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, எப்படினாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் பாப்பா உங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பாப்பா வருவாங்க, நீங்கள் கொஞ்சம் இதாகிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த வயசில் தான் நான் பாப்பாவை தூக்க முடியும், கொஞ்சம் முடியும், பேச முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது ஒரு வயசுக்கு சாரி ப்ரோ ஒரு மாதிரி ஆகுது. அது ஒரு வயசுக்கு அப்புறம் நான் வந்துட்டு நான் நினச்சாலும் தூக்கிலாம் கொஞ்சம் முடியாது. அவங்கள வந்து தூரமானது பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம், ஆனால் அந்த தூக்கி கொஞ்சிறது அதெல்லாம் முடியாதுல்ல. அதனால் நான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன் அதுதான். இதுக்கப்புறம் பாப்பா வந்தாலுமே நான் எதுவும் கொஞ்சம் முடியாது. அதனால் அந்த டைமு எனக்கு அந்த இந்த ஒரு வழி என்னால் தாங்கிக்கவே முடியாத வழின்னு தான் எல்லாத்தையுமே சொல்கிறது ப்ரோ. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, பாப்பா இருக்கிற வரைக்குமே என் நெஞ்சில் தான் படுத்து தூங்குவாங்க. என் கூடவே தான், எப்படி சொல்கிறதுன்னா, பசிக்கு மட்டும்தான் அவங்க அம்மா கிட்ட போவாங்க, மற்றபடி என் கூடவே தான் இருப்பாங்க. அதனால் அது ரொம்ப அந்த அந்த ஏக்கங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? இப்போ அவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறீங்களா? பார்ப்போம் ப்ரோ. என்ன சேட்டையெல்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்குது? அதான் எனக்கு தெரியல, ஆனால் அம்மா என்னை சின்ன பிள்ளையில பார்த்துருப்பாங்கல்ல, அதனால் அம்மா சொல்கிறது எல்லாமே நீ என்ன பண்ணுவியோ அதே தான் பண்ணுறா, நீ எப்படி பேசுவியோ இன்னும் சொல்லப்போனால் என் வாயை தான் சொல்லுவாங்க, வாய் அப்படியே மகிமா வாய் தான் உனக்கு, அவள் உன்ன மாதிரியே தான் பேசுகிறா, உன்ன மாதிரியே தான் பார்க்குறா, நான் பார்க்குறது கூட இப்படி ஒரு மாதிரி மேலே தான் இப்படி தான் அதே மாதிரி தான் பாப்பாவும் பாப்பா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மீன் பண்ணி சொல்லுவாங்க. எனக்கும் பார்க்க நம்மளும் ஒரு பொன் குழந்தையா பிறந்திருந்தா இப்படி தான் இருந்திருப்போமோ அப்படின்ற மாதிரி ரசித்து பார்த்துட்டு இருப்பேன். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். கார்த்திபுரம், சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் 200 acres township in கோயம்புத்தூர். பிரீமியம் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ். உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.